நள்ளிரவு மல்லிகை அத்தியாயம் 18. இந்த தொடர்ச்சியை கேட்கும் முன் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அன்று காலையில் கூட எலும்புக்கூட்டை வெளியே எடுத்து மாணவர்களுக்கு விளக்கியது குமாருக்கு ஞாபகம் வந்தது. ஆனால் என்ன அதிசயம், அந்த எலும்புக்கூடு இப்போது கண்ணாடி பெட்டிக்குள் இல்லை, மாயமாக மறைந்து விட்டிருக்கிறது. ஸ்ரீதேவியின் எலும்புக்கூட்டுக்கு பதிலாக கோணிப்பையில் கட்டி வைத்திருந்த எலும்புக்கூடும் பிற்பாடு ஸ்டோர் ரூமில் இருந்த கிடைத்த மண்டையோட்டையும் இணைத்து தொங்க விட்டிருந்ததுதான் அந்த எலும்புக்கூடு. அந்த எலும்புக்கூடு தான் காணாமல் போயிருக்கிறது. அதற்கு பதில் இப்போது ஸ்டோர் ரூமுக்குள் ஏதேதோ அசைவுகள் தென்படுகிறது. அப்படியானால் காணாமல் போன எலும்புக்கூட்டின் உரிமையாளர் தான் இப்போது இந்த அறைக்குள் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறதா? குமார் யோசனையில் ஆழ்ந்தார். விஞ்ஞானத்துக்கு அறைகூவல் விடுப்பது மாதிரிதான் ஒவ்வொரு அனுபவமும் இருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டவற்றை சந்திக்க நேருமென்று ஒருபோதும் அவர் கருதியதில்லை. இதுவரையிலான கோட்பாடுகளையும் நம்பிக்கைகளையும் மொத்தமாக புரட்டி போடும் அளவுக்கு இருக்கிறது ஒவ்வொரு செயலும். சல்பியூரிக் ஆசிட் பாதிக்கு மேல் உள்ள பாட்டில் அப்போதும் அவரது கையில் இருந்தது. அடுத்த அசைவு தென்படும் இடத்தை நோக்கி திறந்த பாட்டிலை வீசி எறிய குமார் தயாரானார். மெல்லிய ஓர் அசைவு தென்பட்ட இடத்தை நோக்கி பாட்டிலை விசையுடன் வீசினார். அடுத்த வினாடி அங்கு மர டேபிளின் மேல் அடுக்கி வைத்திருந்த பாட்டில்கள் மற்றும் டெஸ்ட் டியூபுகள் யாரோ தள்ளிவிட்டது போல் விழுந்து நொறுங்கின. அதே சமயம் மிகவும் விரைவாக யாரோ நகர்வது போலும் தோன்றியது. அந்த அசைவு கண் மூடி திறப்பதற்குள் சட்டென்று வாசலை தாண்டி வெளியேறவும் செய்தது. என்ன செய்வதென்று புரியாமல் குமார் ஒரு கணம் குழம்பி நின்றார். கண்ணாடி பெட்டிக்குள் எலும்புக்கூட்டை காணவில்லை. தான் மீண்டும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கிக் கொள்ளப் போகிறோம் என்பது அவருக்கு புரிந்தது. எனவே மிகவும் ரகசியமாக இதற்கு ஒரு மாற்று ஏற்பாடு கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று முடிவுக்கு வந்தார். அதாவது யாருக்கும் தெரியாமல் எங்கிருந்தாவது ஒரு எலும்புக்கூட்டை வாங்கி வந்து சத்தம் போடாமல் வைத்துவிட வேண்டும். எவ்வளவு யோசித்தும் வேறொரு சரியான வழி அவருக்கு புலப்படவில்லை. ஊருக்குள் லேபரட்டரி பொருள்கள் விற்கும் ஒரு பெரிய கடை. அந்த கடையின் முதலாளி தெரிந்தவர். அவரிடம் போய் தற்போது கைவசம் எலும்புக்கூடு இருக்கிறதா என்று விசாரிக்க வேண்டும். வெளியேறி ஸ்டோர் ரூமை பூட்டிவிட்டு சாவிகளை கையில் எடுத்துக்கொண்டு கடையை நோக்கி புறப்பட்டார். நல்லவேளை கடையின் உரிமையாளர் கடையிலேயே இருந்தார். அட, நீங்களா? வாங்க சார். குமார் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்பவும் பிஸியா இருக்கீங்க போல இருக்கே, கடைக்காரர் கேட்டார். பிஸியா மட்டுமில்ல, ரொம்பவும் பரபரப்பாகவும் இயங்க வேண்டியிருக்கு. உங்களுக்கும் அதெல்லாம் தெரிஞ்சிருக்குமே. சாயந்தர பேப்பரை திறந்தா முக்கிய செய்தியே அதுதானே. அதை தவிர புதுசா ஏதாவது செய்தி உண்டா சார்? கடைக்காரர் விசாரித்தார். உண்மைதான், இப்போ இன்னொரு செய்தியோடத்தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். என்ன செய்தி சார்? இதுவரைக்கும் நடந்ததை விட பெரிய பிரச்சனை ஏதாவது? கிட்டத்தட்ட அப்படித்தான். அப்படின்னா 2வது தடவையா இன்னொரு எலும்புக்கூடும் காணாம போயிடுச்சுன்னு சொல்லுங்க. ஓர் எலும்புக்கூட்டின் விலை வருமானமாக கிடைக்க போவதை மனதில் நினைத்து கொண்டு கடைக்காரர் கேட்டார். இந்த விஷயம் ரொம்பவும் ரகசியமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் நேரா உங்ககிட்டயே வந்திருக்கிறேன். பணம்ங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை. விஷயம் ரொம்பவும் ரகசியமா இருக்கணுங்கிறது தான் முக்கியம். அப்படியே செஞ்சுடலாம். விஷயத்தை சொல்லுங்க சார். உங்களை இன்னைக்கு நேத்தா பழக்கம். உங்க தேவை என்னவோ அதை சொல்லுங்க. என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு உதவி பண்ண தயாரா இருக்கேன். என்னோட தேவை ஒரு மனித எலும்புக்கூடு, குமார் தயங்கியபடி கூறினார். அப்படின்னா உங்க காலேஜில் இருந்ததும் காணாம போயிடுச்சா? இது என்ன சார் கூத்து? எலும்புக்கூட்டை திருடுறதுக்குன்னே புதுசா ஏதாவது கூட்டம் கிளம்பி இருக்கா என்ன? அப்படி தேவைப்படுறவங்க ஏதாவது சுடுகாட்டு பக்கம் போய் தொலைய வேண்டியதானே. எதுக்காக காலேஜுக்குள்ள நுழையிறாங்க? ஒருவேளை வேற காலேஜுகளில் கொண்டு போய் விற்கிறாங்களோ என்னவோ. குமார் புதியதொரு சந்தேகத்தை கிளப்பினார். எனக்கும் அப்படித்தான் சார் தோணுது. சரி, அது எப்படியோ இருந்துட்டு போகட்டும். நல்ல வேளையா என்கிட்ட இப்போ ஒரு எலும்புக்கூடு இருக்கு. வந்து 2-3 நாள் தான் ஆகுது. பேக் பண்ணிடட்டுங்களா? கையோட கொண்டு போயிடுறீங்களா? இப்பவே எடுத்துட்டு போயிடுறேன். ஆமாம், என்ன விலை? நாங்க வழக்கமா விற்கிறது 3000 ரூபாய்க்கு. நீங்க ஒரு 250 ரூபாய் குறைச்சு கொடுத்தா போதும். அப்படியே தந்துடுறேன். பார்ட்டா பிரிச்சு எவ்வளவு சின்ன பொட்டலமா பேக் பண்ண முடியுமோ அவ்வளவு சின்னதா பேக் பண்ணிடுங்க. நான் அங்க போய் செட் பண்ணிக்கிறேன், குமார் கூறினார். பணத்தை கொடுத்துவிட்டு எலும்புக்கூட்டை எடுத்துக்கொண்டு குமார் உடனே காலேஜுக்கு திரும்பினார். இரவு 7:30 மணிக்கு மேல் ஆகியிருந்ததால் நல்ல வேளையாக காலேஜில் யாரும் இருக்கவில்லை. ஆட்டோவிலிருந்து இறங்கும்போது பாக்கெட்டுக்குள் கண்ணாடி பொருட்கள் இருப்பதால் ஜாக்கிரதையாக எடுத்து வருமாறு வாட்ச்மேனிடம் கூறினார். வாட்ச்மேனும் அவர் சொன்னதை நம்பி அப்படியே தூக்கி கொண்டு வந்தார். லேப் வரை பாக்கெட்டை எடுத்து வந்ததற்காக குமார் வாட்ச்மேனுக்கு 25 ரூபாய் கொடுத்தார். இவ்வளவு பெரிய தொகையை எதிர்பார்க்காததாலோ என்னவோ வாட்ச்மேன் மிகவும் மகிழ்ச்சியுடன் கிளம்பி போனார். குமார் எலும்புக்கூட்டை முழுமையாக பொருத்தி கண்ணாடி பெட்டிக்குள் தொங்கவிட்டார். தொங்க விடும்போது அவர் மனதில் சந்தேகம் இல்லாமல் இல்லை. இந்த எலும்புக்கூடும் காணாமல் போய் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுத்துமோ என்னமோ. அன்று இரவு பிரபாகரனிடம் பேசும்போது நடந்தது எல்லாவற்றையும் குமார் விவரித்தார்.
பிரபாகரன் பிரமிப்புடன் மொத்தத்தையும் செவிமடுத்தான். இந்த நிலைமை எனக்கென்னமோ நல்லதா தோணலை. கிருஷ்ணகுருப்பை உடனே பார்த்து அவர்கிட்ட விஷயத்தை சொல்லிட்டா என்ன? பிரபாகரன் கேட்டான். எதுக்காக? குமார் கேட்டார். இப்போ நீ வாங்கி வச்சிருக்கிற எலும்புக்கூடும் எழுந்து போயிட்டா நிலைமை ரொம்ப சிக்கலாயிடும். அதனால இந்த எலும்புக்கூடும் அப்படி எழுந்து போகாம இருக்கிறதுக்காக ஏதாவது வழி பண்ணலாமே. அது எப்படி முடியும்? முயற்சி பண்ணலாம். அவர்கிட்ட அதுக்கு ஏதாவது வழி இருக்கலாம். பிரபாகரன் சொல்வதும் சரிதான் என்று குமாருக்கு தோன்றியது. மறுநாளும் அதற்கு அடுத்த நாளும் விடுமுறைதான். எனவே லீவு எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இருவரும் மறுநாள் விடியற்காலையிலேயே பயணம் புறப்பட்டார்கள். மறுபடியும் இருவரையும் ஒரு சேர பார்த்த கிருஷ்ணன் குரூப்பின் மனத்துள் சந்தேகம் எழும்பத் தொடங்கியது. வாங்க வாங்க, என்ன விசேஷம்? குரூப்பு கேட்டார். குமார் நடந்ததையெல்லாம் விவரித்தார். எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்ட குரூப்பு சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்தார். இதெல்லாம் மிகவும் அசாதாரணமான சம்பவங்கள். இதற்கு பரிகாரம் செய்யக்கூடிய ஒருத்தரை நான் உங்களுக்கு சிபாரிசு செய்கிறேன். இதுக்கு மட்டுமில்லாம ஜெயந்தனை சமாளிக்கவும் அவரால் தான் முடியும். ரொம்ப கெட்டிக்கார மனுஷன், குரூப்பு கூறினார். யாருங்க அவர்? குமார் கேட்டார். பேரு தேவதத்தன் நம்பூதிரி. கொடூரமான எதையும் செய்ய மாட்டார். ஆனா எப்படிப்பட்ட மந்திரத்துக்கும் மாற்று செய்யக்கூடியவர். நாம நினைக்கிறத விட கெட்டிக்காரர். உங்க கூட நானும் வேணும்னா வரேன், கிருஷ்ணகுருப்பு சொன்னார். அவர்கிட்ட எப்ப போகலாம்? குமார் நம்பிக்கை பிறந்தவராக கேட்டார். இப்பவே கூட போய் பார்க்கலாம். எனக்கும் அவரை பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. குரூப்பு எழுந்து போனார். பயணம் புறப்படுவதற்கான உடையுடன் வெளியே வந்தார். ஏறத்தாழ 40 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்ய வேண்டும். தேவதத்தன் நம்பூதிரியின் வீட்டை அடைந்தார்கள். சாதாரணமாக வெளியே எங்கும் போகாதவராக இருந்ததால் அவர் இல்லத்திலேயே இருந்தார். வராந்தாவில் அமர்ந்து வெற்றிலை போட்டுக் கொண்டிருந்தார் தேவதத்தன். 60 வயது இருக்கலாம் அவருக்கு. கழுத்து வரை வளர்ந்து மடிந்திருக்கும் தலைமுடி, தாடியும் மீசையுமாக அடர்த்தியாக இருந்தன. கழுத்தில் தங்கத்தால் இணைத்த ருத்ராட்ச மாலை ஒன்றை அணிந்திருந்தார். அவரது மார்பில் கிடந்த பூணூலில் 2-3 தங்கச் சாவிகள் தொங்கிக் கொண்டிருந்தன. அவரை நெருங்கிய மூவரையும் பார்த்துவிட்டு, என்ன குரூப்பு, விசேஷமான செய்தி ஏதாவது உண்டோ? விசேஷமே தான். கேட்கறதுக்கு ரொம்பவும் சுவாரஸ்யமான விசேஷமும் கூட. கிருஷ்ண குரூப்பு அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தபடி பேசினார். இவங்கெல்லாம் யார்? குமாரையும் பிரபாகரனையும் பார்த்தபடி கேட்டார். கிருஷ்ண குரூப்பு அவர்கள் இருவரையும் அவருக்கு அறிமுகம் செய்து வைத்தார். காலேஜ் வாத்தியாருங்கள்லாம் மாந்திரீகத்தையும் மந்திரவாதியும் நம்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? பரவாயில்லையே. தேவதத்தன் சிரித்தபடியே கேட்டார். என்னை விட எவ்வளவோ பெரியவங்கள்லாம் மாந்திரீகத்தை அபயம்னு தேடி வரும்போது இது என்னங்க பெரிய விஷயம்? குமார் பணிவுடன் பேசினார். உண்மைதான், நமக்கு தெரியாத எவ்வளவோ விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கே என்றவர் அவர்களை இருக்கை காட்டி உட்காரச் சொன்னார். இருவரும் வராந்தாவில் விரித்திருந்த பாயில் உட்கார்ந்தனர். சொல்லுங்க, உங்க விசேஷத்தை கேட்போம். தேவதத்தன் அவர்கள் இருவரையும் பார்த்தார். குமார் நடந்த சம்பவங்களை ஒன்று விடாமல் விவரித்தார். மௌனமாக எல்லாவற்றையும் கேட்ட பிறகு எழுந்து வீட்டுக்குள் போனவர் நீண்ட நேரம் கழித்துத்தான் வெளியே வந்தார். இந்த நூல் கயிறை அந்த எலும்புக்கூட்டின் கழுத்தில் போட்டு வைங்க. தற்காலிகமா இது போதும். மற்ற விஷயங்களை நம்ம அப்புறம் சாவகாசமா பேசிக்கலாம். எனக்கு அவசரமான வேறொரு வேலை இருக்கு. நூல் கயிறை குமாரிடம் கொடுத்தபடி தேவதத்தன் கூறினார். அவர்கள் உடனே அங்கிருந்து கிளம்பிச் சென்றனர். அன்றிரவு ஜெயந்தனும் சந்து நாயரும் தேங்காய் கோடவுனில் உட்கார்ந்திருந்தனர். மணி இரவு 11க்கு மேல் ஆகியிருந்தது. சுற்றுப்புறம் அமைதியாக இருந்தது. மாதவன் குட்டியின் மரணம் அவர்கள் இருவரையும் அதிக கவலைக்கு உள்ளாக்கியிருந்தது. சந்துநாயர் எதிர்பாராத இந்த தாக்குதலில் இடிந்து போனார். மேற்கொண்டு குடும்பத்தில் விபத்து ஏதேனும் ஏற்படுமோ என்றும் கலங்கினார். உங்க எதிராளிகளுக்கு ஏதோ ஒரு ரட்சஸ் உதவி செய்துக்கிட்டு இருக்கு. அதை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஜெயிச்சதா அர்த்தம். ஜெயந்தன் பேசினார். நீங்க சொன்னதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. இதுவரையிலும் நான் எங்கேயும் தோற்றதே கிடையாது. ஜெயந்தன் மந்திரிப்பது போல பேசினார். அப்போது வெளியே ஒரு சத்தம் கேட்டது. யாரது? ஜெயந்தனது குரல் மிரட்டுவது போல் கேட்டது. ஓர் உருவம் சட்டென்று அவர்கள் இருந்த அறைக்குள் நுழைந்தது. அது மனித வடிவமாக இருந்தாலும் அதனது முகத்தில் ஏறத்தாழ முக்கால் பகுதி சதையே இல்லாமல் இருந்தது. பயங்கர தோற்றமுள்ள ஓர் உருவம். அது என்ன செய்தது என்பதை தொடர்ந்து வரும் அத்தியாயங்களில் படிப்போம். நன்றி, வணக்கம்.